மூலமா நாம் அடைந்த உயர்வுகளை எல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து பெண்களாகிய நாம இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்ய போறோம் யோசிக்கணும். இவ்வளவு உரிமை எனக்கு நிலைநாட்டிய இந்த மார்க்கத்துக்கு, என்னுடைய வாழ்வுரிமை, என்னுடைய சொத்துரிமை, என்னுடைய பிரச்சார உரிமை, எனக்கான எல்லாவித சுதந்திரத்தையும் நிலைநாட்டிய இந்த மார்க்கத்திற்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போறேன்? அப்படி ஒவ்வொரு பெண்களும் யோசிக்கணும். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ரொம்ப இலகுவா விமர்சனம் பண்றாங்க. அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த விமர்சனத்தை மறுப்பு தெரிவிக்கிற வகையில் நம்ம பிரச்சாரம் பண்றோமா? சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடியவர்கள் தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் போடுறாங்க. இஸ்லாமிய கருத்துக்களை போட வேண்டியதானே? இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற உரிமைகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லலாம் அல்லவா? இவங்க எதையெல்லாம் பேஸ்புக்ல போடுவாரு, இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க, செல்ஃபி போட்டோவெல்லாம் எடுத்து போடுவார். ஆம்பளையும் சரி பெண்களும் சரி, இளம் வயது பெண்கள் கூட 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீ கடைக்கு போறது, அங்க வாய் கோணிரும், பக்கவாதம் வந்த மாதிரி கோணிச்சினாலே விளங்கிடணும் செல்ஃபி எடுக்க போறாங்க. இந்த குரூப் செல்ஃபி குரூப் எடுத்து பேஸ்புக்ல ஏத்தி விடுறது, இன்ஸ்டாகிராம்ல ஏத்துறது. எதுக்கு நம்ம போட்டோவை அப்படி ஏத்தணும்? அதுல என்ன யூஸ் இருக்கு? அதுக்கு பதிலா ஒரு நல்ல 4 கருத்துக்களை சொல்லலாம் அல்லவா? இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படும் போது அந்த பொய் பிரச்சாரத்தை தகர்ப்பதற்கு நம்மால் என்ற பங்களிப்பை நாம் செய்யலாம் அல்லவா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கிற உரிமையை நம்ம நிலைநாட்டும். இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயம்லாம் முஸ்லிம்கள் நமக்கு நல்லாவே தெரியும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இஸ்லாத்துல பெண்களுக்கு எந்த அடிமைத்தனமும் இல்லைங்க. ஹிஜாப்லாம் எங்களுக்கு நல்லதுங்க, எங்க கண்ணியமான ஆடை இது என்று நாம சொல்லணும், நீங்க சொல்லணும். இந்த மார்க்கத்தால் ஒரு பெண்ணாக நான் அடையக்கூடிய நன்மை என்ன என்பதை நீங்கள் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொன்னால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது சொல்லப்படுகிற பழிச்சொற்கள் துடைத்து எறியப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் மீது சொல்லப்படுகிற பொய்யான குற்றச்சாட்டுகளில் ஒன்று இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கின்றது என்பார்கள். பன்னெடுங்காலமாக இந்த குற்றச்சாட்டினை இஸ்லாத்தின் மீது சுமத்தி இந்த மார்க்கத்திற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே செயல்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை நிலைநாட்டிய அளவில் வேறு எந்த மதமோ மார்க்கமோ உலகத்தில் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டியது இல்லை. பெண்கள் உரிமை என்று வருகின்ற பொழுது அதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அவர்களுக்கு உண்டான சொத்துரிமை, அவர்களுக்கு உண்டான திருமண உரிமை, மணமகனை தேர்வு செய்யும் உரிமை, அதே திருமணம் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று வருகின்ற பொழுது அந்த கணவனை விவாகரத்து செய்யும் உரிமை, வழிபாட்டு உரிமை, பிரச்சார உரிமை, கல்வி கற்கக்கூடிய உரிமை என்று ஏராளமான உரிமைகள் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் கூட உலகெங்கிலும், தமிழ்நாடு அளவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அரசாங்கத்திற்கும் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கும் கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பெண்கள் தங்களுடைய தந்தையின் சொத்தில் தங்களுக்கு பங்கு வேண்டும், கணவனின் சொத்தில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என்பதை நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்திதான் ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் அதை பெற முடிந்தது, சட்டப்பூர்வமாக அதை பெற முடிந்தது என்கிற நிலையில் பார்க்கிறோம். எதற்கு? தங்களுடைய தந்தையின் சொத்தில் ஒரு மகளாக தனக்கு பங்கு வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் சட்டம் இயற்றுவதற்கே இந்தியாவில் முன்னோடி மாநிலம், சமூக நீதி மாநிலம், கல்வி அறிவு பெற்ற மாநிலம், பல்வேறு புரட்சிகளை நிகழ்த்திய மாநிலம் என்றெல்லாம் இந்த மாநிலத்திற்கு பல்வேறு அடைமொழிகளை பாராட்டுகளை சூட்டுவோம். அத்தகைய இந்த மாநிலத்திலேயே தந்தையின் சொத்தில் மகளுக்கு பங்கு என்பதற்கே ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் சட்ட போராட்டம் நடத்தி பெறக்கூடிய நிலை இருந்தது என்றால் இந்தியாவின் வட மாநிலங்களை பற்றி பேச வேண்டுமா? பிற மாநிலங்களை பற்றி சொல்ல வேண்டுமா? சொத்துரிமை அல்லாத ஏனைய விவகாரங்களை பற்றி சொல்ல வேண்டுமா? என இஸ்லாம் எந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டியது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு இன்றைக்கும் பெண்கள் நாட்டில், உலகத்தில், தமிழ்நாட்டில் எப்படி நடத்தப்படுகிறார்கள், ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக பெண்களுக்கான உரிமைகள் எந்தெந்த விதத்தில் எல்லாம் பறிக்கப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் இஸ்லாம் என்பது எந்த அளவில் பெண்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சொத்துரிமை விவகாரம் தான் இது. இதல்லாத ஏனைய விவகாரம் திருமண உரிமை. பெண்களுக்கு
தாங்கள் விரும்பிய ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை இருந்துச்சா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சா? நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அந்த உரிமை இருந்ததா? பெண்களுக்கு இருந்துச்சா? கணவனை தேர்வு செய்வது என்றால் யார் தேர்வு செய்வார்? ரொம்ப காலத்துக்குலாம் நீங்க முன்னோக்கி போக வேண்டியதில்லை. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல என்ன நிலைமை நம்ம பாட்டிட்ட கேட்டு பாருங்க. நீங்க தான் மாப்பிள்ளை பாத்தீங்களா? இன்னைக்கு உள்ள காலத்துல என்ன நடக்குது? பாப்பா அம்மாவுக்கு ரோலே இல்லை, அத்தா அம்மாவுக்கு ரோலே இல்லை. எது மாப்பிள்ளை பாக்குறதுல பொண்ணு பாக்குறது அவங்களுக்கு ரோலே இல்லை. இவங்களே பார்த்துக்குவாங்க பேஸ்புக்ல, இவங்களே இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிக்குவாங்க, கல்யாணமும் அவங்களே பண்ணிக்குவாங்க. திடீர்னு வந்து சொல்லுவாங்க நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்குவாங்க. அப்படி இல்லாட்டி நான் இந்த ஆணைத்தான் விரும்புகிறேன், நான் இந்த பெண்ணைத்தான் விரும்புகிறேன், அவர்களைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். இது இன்னைக்குள்ள காலகட்டம், சமூக வலைத்தள காலகட்டம். இந்த காலகட்டத்தை விட்டுருங்க. ஒரு 50, 80, 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண்ணுக்கான கணவனை தேர்வு செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணிட்ட காட்டுவாங்களா? போட்டோவே இல்லை. எங்க போட்டோவை காட்டுறது? சரி, மாப்பிள்ளை பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு, பக்கத்து தெருவுல இருக்கிறாரு, மாப்பிள்ளையை கொண்டு வந்து காட்டுவாங்களா? பெண்ணு பார்க்கவே மாட்டாங்க. பெண்ணிடத்துல சம்மதம் கேட்பதையே இழிவா நினைப்பாங்க. நம்ம இந்திய சூழல்லையே, நம்ம தமிழ்நாட்டு சூழல்லையே அதுதான் நிலவரம். இந்த சாதி அந்த சாதி என்றெல்லாம் இல்லை, இந்த சமூகம் அந்த சமூகம் என்றெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்தமாகவே பெண்ணை எப்படி கணவனை தேர்வு செய்ய முடியும் என்கிற சிந்தனையின் தொடர்ச்சி. அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? அவளுக்கு எப்படி தெரியும்? கணவனை நாம் தான் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கருதினார்கள். பெண்ணிடம் சம்மதம் கூட கேட்க மாட்டார்கள். இவர்களாக ஒரு ஆணை பார்ப்பார்கள். இவர்களுக்கு திருப்தி வர வேண்டும், பெற்றோர்களுக்கு திருப்தி வர வேண்டும். திருப்தி வந்து விட்டால் பெண்ணிடம் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள். இந்த மாப்பிள்ளை பார்க்கிறது, பொண்ணு பார்க்கிறது அதெல்லாம் அடுத்த சமாச்சாரம். இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குதா கேட்க மாட்டாங்க. அவர்கிட்ட என்ன கேட்கறதுக்குவாங்க. இதுதான் இந்திய சமூகம், இதுதான் தமிழ்நாட்டு சூழல். மேலை நாடுகள் வேண்டுமானால் ஒரு 50, 80 வருடங்களுக்குள்ளாக வேறு நிலை இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் இதுதான் சூழல். அப்ப திருமணம் செய்வதற்குரிய உரிமை இல்லை. பெற்றோரா பார்த்து இந்த ஆணத்தை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு, 2 பேருக்கு மத்தியில் மனப்பொருத்தம் இல்லை, விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை இருந்துச்சால்? அதை இந்த சமூகம் எளிமைப்படுத்தி இருந்ததால் விவாகரத்தை பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்திய சமூகத்தின் நிலை. நாமெல்லாம் அதுல ஒரு ஆளுதான். இந்து சமூகத்தின் நிலையும் இந்திய சமூகத்தின் நிலையும் என்ன? விவாகரத்து கூடாது. நாமெல்லாம் அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. இதே இந்தியாவில், இதே தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு சாதிய படிநிலைகள் இருந்துதான் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம். வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இந்துவாக இருந்துதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் நம்முடைய மூதாதையர்கள். ஒரு 10 தலைமுறைக்கு முன்னால உங்க மூதாதையர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஒரு 20 தலைமுறைக்கு முன்னாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம மூதாதையர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே முஸ்லிம்கள் அப்படியெல்லாம் இல்லை. அரபு நாட்டு மக்கள் வியாபார ரீதியாக தொடர்பு ஏற்பட்டு, இந்தியாவுக்கும் அரபு நாட்டிற்கும் தொடர்பு ஏற்பட்டு அந்த மார்க்கத்தின் கலாச்சாரம் பிடித்து போய் இந்துவாக இருந்த நம்முடைய பெற்றோர்கள் ஏதேனும் ஒரு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்ம முஸ்லிமா இருக்கிறோம். அப்ப நம்முடைய சமூக சூழலும் என்ன? விவாகரத்துல கிடையவே கிடையாது. அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். கல்லு மாதிரி இருப்பான், இறக்க குணமே இருக்காது. அப்படி இருந்தாலும் அவன் தான் உன் புருஷன், அவனை விட்டு நீ வரக்கூடாது. புல்லானாலும் புருஷன் அப்படின்னா என்ன? உனக்கு ஒரு புல்லு எதுக்காவது மதிப்பு உதவுமா? உன்னை கவனிக்க மாட்டான், உன்னை பார்க்க மாட்டான், உனக்கு செலவுக்கு பணம் தர மாட்டான். எப்படி இருந்தாலும் சரி, அவன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையை ஏற்படுத்தாவிட்டாலும் புல்லானாலும் அவன் தான் புருஷன், அவனை விட்டு நீ வரக்கூடாது என்பதுதான் இந்திய சமூகத்தின் நிலை. விவாகரத்து உரிமை பெண்களுக்கு கிடையாது. வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே கணவன் இறந்து போயிட்டார். இப்ப என்ன? இந்தியாவின் சூழல் உடன்கட்டை ஏறுதல் என்கிற அளவுக்கு குடும்பம் இருந்துச்சு. உடன்கட்டை ஏறுதல்னா என்ன? அந்த சமூகத்துல, அந்த மதங்கள்ல ஒரு நபர் இறந்து விட்டால் கட்டையில வச்சு தானே எரிப்பாங்க. கட்டையில வச்சு, சாணியை வச்சு, எரிபொருளுக்குரிய ஒன்றை ஊற்றி எரித்து விடுவார்கள். கட்டையில வைத்து எரிப்பது உடன்கட்டை ஏறுதல். அப்படின்னா என்ன? கணவன் இறந்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு என்ன வாழ்க்கை? கணவன் இறந்ததற்கு பிறகு மனைவிக்கு வாழும் உரிமை கிடையாது. கணவன் எப்போது இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விட்டானோ, அவன் உடம்பில் எப்போது தீ மூட்டப்படுகிறதோ,
அவன் எப்போது கட்டையில் ஏறிவிட்டானோ உடனே நீயும் கட்டையில் ஏறிவிட வேண்டும். அவன் ஏறமாட்டா, உடன்கட்டை ஏறுதல் தான் பேரு, ஏறமாட்டா, ஏற்றி விட்டுருவாங்க, இவங்க தள்ளி விட்டுருவாங்க. மனைவியை வலுக்கட்டாயமா கூட்டு போய் எல்லாம் எரிச்சு தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே பெண்ணை, அந்த எரிந்து கொண்டிருக்கிற நபரின் மனைவியை தள்ளி விடுவார்கள், மறுத்தால் தள்ளி விடுவார்கள். இதுதான் நிலைமை, இதுதான் இந்திய சமூகத்தின் சூழல். அப்ப உடன்கட்டை ஏறுதல், என்ன கணவன் போயிட்டான உனக்கு என்ன வாழ்க்கை என்று கேட்ட காலம் நம்முடைய காலம், என்று கேட்ட மண் நம்முடைய மண். இந்த சூழலில் இருந்துதான் நாம் வந்து கொண்டோம், இந்த சூழலை கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். இப்படி பல உரிமைகள். உடன்கட்டை எரிப்பு என்கிற அந்த கொடுமையை ஒழிப்பதற்கு ஆங்கிலேயன் வந்து சட்டம் போட வேண்டியதா இருந்துச்சு. அதையெல்லாம் ஒழிச்சது யாருங்கிறீங்க? ஆங்காங்கே சில ஒவ்வொரு சமூகத்தில் உள்ள சீர்திருத்தவாதிகள் பிரச்சாரம் பண்ணாங்க, அது ஒரு பக்கம். ஆங்கிலேயன் வந்து சட்டம் போட்டான். என்னடா கொடுமையா இருக்கு, கணவன் இறந்துட்டா மனைவியை நீங்க ஏத்திடுவீங்களா, உடன்கட்டை ஏற்றுவீர்களா, எரித்து விடுவீர்களா? இது உடன்கட்டை ஏத்துறது இல்லை, இது கொலை. அவன் தான் சொன்னா அதுக்கு, இதுக்கு பேர் உடன்கட்டை ஏறுதல் இல்லை, இதற்கு பெயர் கொலை. ஆகவே உடன்கட்டை ஏறுதல் இதை நாங்க தடுக்கிறோம், சட்டப்பூர்வமா தடுக்கிறோம், இது யாரும் பண்ணக்கூடாது. அவன் பல கொலை பண்ணான், அவனே பெரிய கொலகாரன், அவனுக்கே அது உறுத்துது, அந்த கொலகாரனுக்கு உறுத்தது, இது பெரிய கொலையா இருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டு தடுத்தான். அப்ப பாருங்க, நம்ம நாட்டில் ஒரு பெண் உயிர் வாழ்வதற்கு சட்டம் போட வேண்டிய தேவை இருந்தது, சீர்திருத்த பிரச்சாரங்கள் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஆடை உடுத்துற உரிமை இருந்துச்சா? ஆடை உடுத்துற உரிமை அதுவே இந்தியாவில் இல்லை. பிற நாடுகள்லையாவது அது டாபிக் இல்லை, அது பிரச்சனை இல்லை, மற்ற பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இந்தியாவில் ஒரு பெண் ஆடை உடுத்துவதற்கே உரிமை இல்லை. உயர் சாதி பெண்கள் மட்டும்தான் ஆடை உடுத்தலாம், மேலாடை போடலாம். உயர் சாதி அல்லாத கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, அதற்கு அடுத்த படிநிலைகளில் இருக்கக்கூடிய சாதிய பெண்கள் மேலாடை உடுத்தக்கூடாது, இதான் சட்டம். மீறி மேலாடை உடுத்தினால் மேலாடை உடுத்துவதற்கென்று வரி கொடுக்க வேண்டும். நீ மேலாடை போடுற உயர் சாதி பெண் போடுவதை போல் நீ மேலாடை போடுகிறாய் அல்லவா, இதுக்கு வரி கொடு, கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு வரி, ட்ரெஸ் போடுறதுக்கு வரி. இன்னைக்குதான் ஜிஎஸ்டி, இப்பதான் நமக்கு என்ன ஜிஎஸ்டி, ஹோட்டல்ல போய் டீ குடிச்சா வரி, இட்லி சாப்பிட்டோம்னா வரி, ஒரு வடை சாப்பிட்டா வரி, ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா வரி. இது இன்னைக்குள்ள காலகட்டம். அன்றைக்கு இருந்த காலகட்டங்களில் பெண்கள் மேலாடை அணிந்து கொண்டால் வரி கொடுக்க வேண்டும். அப்படி வரி கொடுத்தும் சில சாதி பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு உரிமை மறுக்கப்பட்டார்கள். நீ என்ன பெண்ணா, நீ உனக்கு என்ன உரிமைன்னு கேட்டாங்க. எனக்கு ட்ரெஸ் போற உரிமை உனக்கு எதுக்கு, ஆடு மாடு ட்ரெஸ்ஸா போடுது. அதுபோல் கீழ் சாதி பெண்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் கீழாடை உடுத்த கூடாது என்று சொன்னார்கள். இப்படி பல வகையில் பெண்களுக்கான எல்லா விதமான உரிமைகளும் மறுக்கப்பட்ட ஒரு காலத்தை நாம் வாழ்ந்தோம். ரொம்ப நீண்ட நெடுங்காலம்லாம் இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக, ஒரு 100 வருடத்திற்கு முன்பாக இதுதான் பெண்களின் நிலை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாலேயே பெண்களுக்கு இந்த நிலைமை இருந்திருக்குன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுடைய நிலை என்னவா இருந்திருக்கும்? 50-100 வருஷத்துக்கு முன்னாலேயே இதுதான் நிலைமை. இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த 50-100 வருஷத்தினுடைய நிலைமை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த அரேபிய பாலைவன மண்ணில் பெண்களுக்கு என்ன உரிமை இருந்திருக்கும்? பெண்களை ஒரு உயிராகவே மதிக்கவில்லை. இப்ப நாம சொன்ன இந்த நிலைமைகளை எல்லாம் விட படுமோசமான நிலை அரபு பாலைவன மண்ணில் இருந்தது. முதல்ல பெண்கள் என்றாலும் இழிவா பார்ப்பாங்க. அரபு நாட்டில் உள்ள கலாச்சாரம் என்ன, பெண்ணுனா இழிவு. அவனுக்கு அந்த இழிவான செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பலர் 100% விழுக்காடு பெண் குழந்தை பிறந்ததும் உயிரோடு புதைத்து கொன்று விடுவார்கள். ஏன்? அது இழிவு. பெண் குழந்தைன்னா இழிவு. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சமூகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிற நிலை வரும் வரையிலும் இதுதான் அங்கே சாதாரணம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்த வஹுவ கதீம். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பற்றிய செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது. பிரசவத்தில் துடிக்கிறான் மனைவி. வந்து சொல்றாங்க,
குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்கிறான். குழந்தை பிறந்துருச்சு. என்ன குழந்தை? சந்தோஷமா கேட்கிறான். என்ன குழந்தை? பெண் குழந்தை. பெண் குழந்தைன்னு சொன்ன உடனே முகம் இருளாகி விடுகிறது. வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், பல்ல கடிக்கிறான். பெண் குழந்தைன்னு சொன்ன உடனே பல்ல கடிக்கிறான். யத்தவாரா மினல் கௌம், சமூகத்திடம் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறான். யாரும் என்ன பாத்திரக்கூடாது. ஏன்? பெண் குழந்தை பிறந்துருச்சு. பெண் குழந்தை பிறந்த இழிவு, என்னை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் விரைவாக போய் மறைந்து கொள்ள வேண்டும். யத்தவாரா மினல் கௌம், தன் சமூகத்திடம் இருந்து தன்னை மறைத்துக் கொண்டான். மா புஷ்ரபிஹி, அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியினால், அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுசுஹு ஃபித் துராப், என்ன செய்வது? தடுமாறினாலும் இழிவோடு இந்த பெண் குழந்தையை வைத்து வாழ்வதா? இழிவோடு, கண்ணியத்தோடு அல்ல, இழிவோடு இந்த பெண் குழந்தையை வைத்து வாழ்வதா? அம் யதுசுஹு ஃபித் துராப், அல்லது மண்ணில் புதைத்து விடுவதா? இந்த ரெண்டு தான் சாய்ஸ். ஒண்ணே அவன் நம்ம பிள்ளையா வளர்ந்தா நமக்கு இழிவு தான், காலத்துக்கு இழிவு, இது அவங்களுடைய மனோநிலை. அல்லது உயிரோடு புதைத்து விடுவது, என்ன செய்ய அப்படின்னு யோசிப்பான். அதுல 90 விழுக்காடு மக்கள் உயிரோடு புதைத்து கொண்டு விடுவார்கள். அதனால்தான் திருக்குர்ஆன் சொன்னது, வைதல் மௌஊதத்து சுஇலத், ஒவ்வொரு புதைக்கப்பட்ட பெண் குழந்தையும் எழுப்பப்படுவாள், கேள்வி கேட்கப்படுவாள். பி ஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இவள் கொல்லப்பட்டாள் சொல்லுங்க அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். மறுமை நாள்ல எந்தெந்த பெண் குழந்தை எல்லாம் உயிரோடு புதைக்கப்பட்டதோ அந்த குழந்தைகளை எழுப்பி அல்லாஹ் கேட்பானாம், இந்த பெண் குழந்தை என்ன பாவம் செய்தது, எதற்காக உயிரோடு நீங்கள் கொன்றீர்கள்? விடமாட்டேங்குவான் அல்லாஹ். இது அரபு தேசத்துல. நம்ம நாட்டிலையும் சமீப காலம் தௌஹீது பிரச்சாரம் வருவதற்கு முன்பு வரையிலையும் பெண் குழந்தை பிறந்தா அவனுக்கு சோகமான செய்தி. பிரசவத்துல கேட்பாரு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்பாரு. ஆம்பளை பிள்ளைன்னா துள்ளி குதிப்பார், சாக்லேட்டு அது இதுன்னு விளம்புவார். ஸ்வீட்டு கடைக்கு போய் ஸ்வீட்டா கிலோ கணக்கில் வாங்கி எல்லாருக்கும் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். பெண் குழந்தை சொல்லிட்டோம் நீங்க கீழே தலையை தொங்கப்பட்டுருவார். அல்லாஹ் சொல்கிற அதே அடையாளம் இழிவோடு. எங்க ஊர்ல திருநெல்வேலி சைடுல எல்லாம் முன்னாலேயே தான் நிலைமை. பிரசவத்துக்கு இருப்பாங்களா, இந்த வயசானவங்க எல்லாம் இந்த குழந்தை பிறந்த செய்தி யாருக்கு என்ன குழந்தைன்னு கேட்கும்போது என்ன குழந்தையான்னு கேட்பாங்க. அது வரையும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. என்ன குழந்தை? பெண் குழந்தை. பெண் குழந்தையா? அப்படியே முட்டாக்கு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே போயிடுவாங்க. ஏன்? பெண் குழந்தைன்னா கவலை, பெண் குழந்தைன்னா இழிவு. ஆனால் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண் குழந்தை என்பது நற்செய்தி என்று சொன்னது. வைதா புஷ்ஷிர, பெண் குழந்தைனா உனக்கு நற்செய்தி, பாது சுப செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலாச்சாரத்தை ஒழித்து பெண் குழந்தை வளர்ப்பதை ஆர்வம் எடுத்தார்கள், ஆர்வம் ஊட்டினார்கள். எவர் ஒருவர் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அழகிய முறையில் கல்வியை புகட்டி பராமரித்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தை பரிசாக வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கூட்டத்திலிருந்து கேள்வி, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண், நீங்க 2 பெண் சொன்னீங்க, ஒரு பெண்ணை பராமரித்து வளர்த்தெடுத்தால் இதே சிறப்பு கிடைக்குமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆம், ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பெண்ணுக்கு ஒழுக்கத்தை சொல்லி அழகிய முறையில் வளர்த்தெடுத்தால் நாளை மறுமை நாளில் அவர் சுவனம் செல்வார் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படி சொன்னதின் விளைவாக பெண் குழந்தைகளை போட்டி போட்டு வளர்த்தார்கள். பெண் குழந்தையை இழிவாக பார்க்கிற சூழல் மாறி போய் கண்ணியமாக உயர்வாக பார்த்தார்கள். இப்ப நம்ம சொன்னோம்ல, பெண் குழந்தையை உயிரோடு புதைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தின் ரிசல்ட்டை நீங்க பாருங்க. ஹிஜ்ரி 7 ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் உம்ரா போயிட்டு வர்றாங்க. ஹுதைபியாவில் தடுக்கப்பட்டாங்கல்ல, அதற்கு அடுத்த ஆண்டுல இருந்து போகலாம் என்று ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதல்லவா. அதனால ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்க அடுத்த வருஷம் உம்ரா பண்ணிட்டு வர்றாங்க. உம்ரா பண்ணிட்டு வரும் பொழுது நீங்க பார்க்கணும், மக்காவில் சில முஸ்லிம்களின் குடும்பம் அங்கே தங்கி இருக்கிறார்கள். ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க அவங்களுடைய குடும்பம் மதீனாவில் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் மதீனாவில் உள்ள முஸ்லிம்களின் சில சொந்த பந்தங்கள் மக்காவில் இருக்கிறாங்க. உம்ராவெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சஹாபாக்கள் வந்தவங்க எல்லாம் போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. போகும்போது ஒரு பெண் பிள்ளை, போகும்போது ஒரு பெண் குழந்தை ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே வருது. அந்த குழந்தை யாரு? உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதான ஹம்சா அவர்களுடைய மகள். ரசூலுல்லாஹ்வும் சொந்தம்.
அப்படியே ஹம்சா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டே வராங்க. ஹம்சாவுடைய மகன், தகப்பனார் கொல்லப்பட்டார், தகப்பனார் இல்லை, இப்போ உயிரோடு இல்லை, தாய் மட்டும்தான். அந்த பிள்ளை வருது, பார்த்த உடனே உடன் யார் இருக்கிறார்? அலி அவர்கள் இருக்கிறாங்க. அலி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு அந்த பெண் குழந்தையை தாய் எடுத்துக்கிட்டார். நான் இந்த பெண் குழந்தையை வளர்ப்பேன், ஏன் என்னுடைய சிறிய தகப்பனாரின் மகள், சின்னப்பா பொண்ணு யாருக்கு? அலி அவர்களுக்கு. அப்ப அலி அவர்கள் சொல்றாங்க, அந்த பெண் குழந்தையை தூக்கி வாரி தூக்கிட்டாங்க, இந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேன், என்னுடைய சின்னப்பா பிள்ளை, என் பிள்ளை மாதிரி நான் வளர்ப்பேன். அலி அலி அவர்களிடமிருந்து அந்த சபையில் இருக்கிற ஜாஃபர் என்கிற நபித்தோழர், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவர் புடுங்குறார். அலிட்ட இருந்து அந்த பெண் குழந்தை யார் புடுங்குறார்? ஜாஃபர் புடுங்குறார். நான் தான் வளர்ப்பேன். ஜாஃபர் அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு முறை? சகோதரர். அலி இப்னு அபி தாலிப், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ரெண்டு பேருமே யாருடைய பிள்ளைங்க? அபூ தாலிபின் பிள்ளைகள். ரெண்டு பேருமே அபூ தாலிபின் பிள்ளைகள். அண்ணன் தம்பி தான் இப்ப பிரச்சனை. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க. நான் வளர்ப்பேன், எனக்கும் சின்னப்பா பிள்ளை தானே, நான் வளர்க்கிறேன் அப்படின்னு அலிட்டு இருக்கு. ஸெய்து இப்னு ஹாரிஸான் இன்னொரு நபித்தோழர், மூணாவது கேரக்டர். இப்ப மூணாவது ஆள் அவர் என்ன செய்யறாரு? அந்த ரெண்டு பேர்ட்ட இருந்து இல்ல இல்ல ஏட்ட தாங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் தான் வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன். மூணு பேருக்கும் போட்டி. அலி, ஜாஃபர், ஸெய்து இப்னு ஹாரிஸா, மூணு பேர் போட்டி. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இந்த போட்டியை பார்த்துட்டு என்னப்பா, இல்ல நான் தான் வளர்ப்பேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம். அலி அந்த காரணத்தை சொல்லிட்டார், என்னுடைய சின்னப்பா பிள்ளை நான் வளர்க்கிறேன். அவர் ஜாஃபர், எனக்கும் சின்னப்பா பிள்ளை தானே. அதோட இன்னொரு பாயிண்ட் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணுடைய தாயாரின் சகோதரி, அதாவது இந்த சின்ன பிள்ளையினுடைய சின்னம்மா, அந்த சின்னம்மாவை நான் தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த குழந்தையினுடைய சின்னம்மாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த குழந்தை ஏட்டத்தானே வரணும். அவங்க சின்னம்மா ஏட்டத்தானே இருக்கிறாங்க, என்னிடத்துல மனைவியா இருக்கிறாங்க. அவங்களுடைய சின்னம்மாவை, தாயின் சகோதரியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஏட்ட கொடுங்க அப்படிங்கிறார். ஸெய்து கேட்கிறாரு, கூட பிறந்தாத்தா சகோதரர்களா? யாரு இது? ஸெய்து. அலியும் ஜாஃபர் அவர்களும் கூட பிறந்தவங்க, அதை வச்சு தானே பேசிட்டு இருந்தாங்க. ஸெய்து சொல்றாரு, கூட பிறந்தாத்தா சகோதரர்களா? கொள்கையின் அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் ஹம்சா என்னுடைய தோழர் அல்லவா? இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் ஹம்சா எனக்கு யாரு? என் சகோதரர். கொள்கை அடிப்படையிலான என் சகோதரரின் மகள். ஆகவே இந்த பெண்ணை நீங்கள் என்னிடம் தான் தர வேண்டும். மூணு பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாயிண்ட தான் பார்ப்பாங்க. அலி ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம், தனக்கு யார் நெருக்கம்னு பார்க்கல, பாயிண்ட பார்த்தாங்க. சொல்லப்பட்ட வாதங்களின் அடிப்படையில், சூழ்நிலைகளின் அடிப்படையில் அவங்க சின்னம்மா ஜாஃபர் தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, ஜாஃபர் நீங்க எடுத்துக்கங்கன்ட்டாங்க. அந்த பிள்ளை நீங்களே வளர்த்துக்குங்க. ஏன் அவங்க சின்னம்மா உங்ககிட்ட இருக்கிறதா சொல்றீங்க? சின்னம்மாங்கிற ஒரு தாய் மாதிரி அப்படின்னு நாங்க சொல்லலாம். சின்னம்மா என்பவங்க தாய் மாதிரி, அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் உம்மும். அதனால சின்னம்மாட்ட இருந்து அவங்க தாயிட்ட இருந்த மாதிரி நீங்க வச்சுக்கங்கன்ட்டாங்க. அலிட்ட சொன்னாங்க, அலி நீங்க நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமான ஆளு, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அலிட்ட ஸெய்துட்ட, ஸெய்த் பல நேரத்தில் என்ன மாதிரியே நீங்க இருக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஸெய்துட்ட ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாங்க. என்னுடைய குணமும் என்னுடைய தோற்றமும் செய்தவர்களே உங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னா என்ன, நீங்களும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அப்ப அலி அவர்களையும் ஆறுதல் படுத்தி விட்டு, ஸெய்த் அவர்களையும் ஆறுதல் படுத்தி விட்டு யார்கிட்ட கொடுத்தாங்க? ஜாஃபர் அவர்களிடத்துல அந்த ஹம்சா அவர்களுடைய மகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். இது புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க நம்ம பார்க்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு உள்ள சூழல் என்ன? பெண் குழந்தை பிறந்தால் இழிவு, பெண் குழந்தையை உயிரோடு புதைப்பது. அல்லாஹ்வின் தூதர் பிரச்சாரம் செய்த சிறிது காலகட்டத்திலேயே பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டு வளர்த்தார்கள். நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சமூகம் அங்கே உருவானது. இதை பெண் உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைநாட்டுறாங்க. சொத்துரிமையை கொடுத்தாங்க. இன்னைக்கு சட்டத்தில் தானங்க வருது. சட்டத்தில் உள்ளது கூட இன்னைக்கு நடைமுறையில் இல்லையே. சட்டத்தில் இருக்கு, நடைமுறையில் இருக்கா? பெண்களுக்கு சொத்து வருதா? தந்தையின் சொத்திலிருந்து பங்கு வருதா? இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் தந்தையின் சொத்திலிருந்து பங்கு வாங்கணும்? ரொம்ப சொற்பமானவர்கள், எண்ணி விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம். அதிகமா நிலவரம் என்ன? பெண்களுக்கு சொத்து, அவளுக்கு எதுக்கு சொத்து? அதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்ல அப்படிங்கிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? அது அவங்களுடைய கடமை. ஆம்பளை படிக்க வைக்க தானே செய்யறாங்க.
பொம்பளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு ஒரு காரணம் சொல்றாங்க, ஆம்பளைய படிக்க வைக்கிறது இல்லையா? அப்ப ஆம்பளைக்கு ஒரு விதமான செலவு இருக்கு, ஆண் பிள்ளை பிறந்தால் அவளுக்கு ஒரு விதமான செலவு இருக்கு, பெண் பிள்ளை பிறந்தால் பெண்களுக்கு ஒரு விதமான செலவு. அது இரண்டுமே தந்தையின் கடமை. கடமையை சொல்லி அவளுக்கான உரிமையை மறுத்து விடக்கூடாது. அவனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண தெரியுமா, நீ போய் சொத்துல பங்கு கேட்கலாமா சொல்லக்கூடாது. சொத்து பங்கு என்பது அவளுக்கான உரிமை. அவளுக்கு ஏனைய நேரங்களில் செலவு செய்ததெல்லாம் தந்தையினுடைய கடமை. அதனால சொத்துல பங்குங்கிறது தனி உரிமை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே யார் யாருக்கு எவ்வளவு பங்கு தெளிவா சொல்லிட்டாங்க. தந்தையின் சொத்துல மகளுக்கு எவ்வளவு பங்கு, பிள்ளையின் சொத்துல தாயா இருக்கும் போது அப்பா அவளுக்கு எவ்வளவு பங்கு, ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கின்ற பொழுது மனைவிக்கு எவ்வளவு பங்கு, ஒரு பெண் எந்தெந்த வடிவம் எடுப்பாலும் தந்தைக்கு மகளாக, கணவனுக்கு மனைவியாக, பிள்ளைக்கு தாயாக, ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக என்னென்ன நிலை எடுப்பாலும் அத்தனை நிலையிலையும் பெண்களுக்கான உரிமையை, சொத்துரிமையை நபிகள் நாயகம் நிலைநாட்டினார்கள். தாய்க்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, சகோதரிக்கு இவ்வளவு, குறிப்பிட்ட சூரத்தில் குறிப்பிட்ட நிலையில் சொத்துல பங்கு கொடுத்தாங்க, நிலைநாட்டினாங்க. இன்னைக்கு அதுவே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சொத்துல பங்கு கொடுக்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திருமண உரிமை, கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பெண்ணுக்கு உண்டு. அதை தாண்டி கல்யாணம் பண்ணிட்டாங்களா, விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையும் பெண்ணுக்கு உண்டு என்கிற அனைத்து உரிமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண் வழக்க கொண்டு வர்றாங்க. என்ன வழக்கு? என் தந்தை எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாரு, ஆனா இந்த திருமணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இந்த கணவரை பிடிக்கல அப்படின்ட்டாங்க. அப்படியா, ஒரு சம்மதம் கேட்கலையா? இல்லை என்ற கேட்கலையா, விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஜமாத்தின் தலைவரா, ஒரு சமூகத்தின் தலைவராக, இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவு என்ன? இந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன். ஏன்? அவ சம்மதம் இல்லாம நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அவ சம்மதம் வேணும். நீங்கள் வழி, நீங்கள் பொறுப்பாளர், அவ்வளவுதான். ஒரு மகளுக்கு தந்தை பொறுப்பாளர், ஒரு சகோதரிக்கு ஒரு அண்ணன் பொறுப்பாளர். அதை தாண்டி அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதாக இருந்தால் அவளின் சம்மதம் தான் ஃபர்ஸ்ட் அடிப்படை. இங்க எல்லாரும் எங்களுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்ச என்ன ஆக போகுது? நீ கூட இருந்து குடும்பம் நடத்த போறியா, வாழ போறியா? வாழ போறது அவளுக்கு பிடிக்கணும், அவளுடைய சம்மதம் முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்கு பெண்ணின் சம்மதம் முக்கியம் என்று சொன்னார்களா, அதே போல் விவாகரத்து உரிமையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாத்துல விவாகரத்து உரிமை பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருப்பதை போல உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க மேலை நாடுகள்ல கூட இப்படி பார்க்க இயலாது. அவ்வளவு உரிமை பெண்களுக்கு இந்த திருமண மேட்டர்ல, விவாகரத்து உரிமையில. ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவரை குண ரீதியாக நான் குறை சொல்வதற்கு தயாரில்லை, தங்கமான ஆளு. எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க? என் கணவரை குண ரீதியாக குறை சொல்வதற்கு நான் ஆள் இல்லை, ஏன்? தங்கமான ஆள். ஆனால் அவரோடு சேர்ந்து வாழ்வதை நான் வெறுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஆள்லாம் நல்ல ஆளுதான், அவரோடு சேர்ந்து வாழ நான் விரும்பல, வேற எதுவும் பெருசா என்கிட்ட கேட்காதீங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அவரோடு நான் சேர்ந்து வாழ்வதை வெறுக்கிறேன், எனக்கு விவாகரத்து தாங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த சூழல்ல இப்படி ஒரு பெண்ணு வந்தா என்ன, யாரா இருந்தாலும் சரி உட்கார்ந்து மணிக்கணக்காக பேச வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன காரணம்னு சொல்லுங்க. ஏன் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பொருந்தா காரணங்கள் சூறி, பொருந்தாத காரணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு, காரணமே இல்லை அவற்றையெல்லாம் ஒரு காரணமாக உருவாக்கி கொண்டு விவாகரத்து கோரக்கூடிய நிலைமை அதிகரித்து விட்டது. அன்னைக்கு காரணம் இருந்துச்சு, அவங்களுக்கு சொல்ல முடியல, அதான் காரணம். காரணம் இல்லாம இல்ல, காரணம் இருந்துச்சு, சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு காரணமே இல்லை. திருமணமாகி 2 மாசத்துல ஜமாத்துல வழக்கு. எவ்வளவு விவாகரத்து வழக்கு வருதுங்கிறீங்க? எவ்வளவு விவாகரத்து வழக்கு? திருமணமாகி 2 மாசத்துல அவர் கேரக்டர் எனக்கு பிடிக்கல, 2 மாசத்துல என்ன கேரக்டர் பிடிக்கல, அது எப்படி தெரியும்? அவர் வர்றார் 2 மாசம், அந்த பொண்ணு நடத்த சரியில்லை பாய், என்னங்க நடந்துச்சு சொல்லுங்களேங்க. இல்ல பாய் அது சரிப்பட்டு வராது பாய், இங்க பிரிச்சு விட்டுருங்க. ஒரு பெண்ணு வர்றாங்க,
ஜமாத்துல ஏதோ கொடுப்பீங்களாமா, எனக்கு சீக்கிரம் தாங்கன்னு கேட்கறாங்க. ஜமாத்துல கொடுப்போமா, என்ன கொடுப்போம், அதை குழாய் கொடுப்பீங்களாமா, குழாய் இல்லம்மா அது குழா, அதைத்தான் சீக்கிரம் தாங்க எங்களுக்கு. இது எதுமா அடுப்புல இருக்கிற மாதிரியும் அடுப்புல சட்டியில ஊத்துன தோசை மாவு மாதிரி என்ன கேட்கறாங்க, ஜமாத்துல ஏதோ கொடுப்பீங்களாமே அந்த குழாயை தாங்க சீக்கிரம். எப்படி இப்படிங்கிறதுக்குள்ள குழா கொடுக்கணும், இப்படிங்கிறதுக்குள்ள தலா கொடுக்கணும், இப்ப உள்ள காலம். அப்ப காரணமே இல்லை. ஆனா அன்னைக்கு அவர்களுக்கு காரணம் இருந்தது, அதை சொல்லக்கூடிய நிலையில இல்லை. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நீ ரொம்ப மணிக்கணக்கா தம் கட்டி பேசணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட சேர்ந்து வாழ முடியாது. கணவர் கூப்பிட்டாங்க, இந்த பெண்ணை நீ விட்டுட்டாங்க, விவாகரத்து பண்ணு. ஏன் உன்னோட சேர்ந்து வாழ பிடிக்கலட்ட, அதுக்கப்புறம் நீ எப்படி அவளை கட்டாயப்படுத்தி வைக்கலாம்? அந்த உரிமை உனக்கு இல்லை. பெண் என்பதால், அவள் பேச மறுப்பதால், அவள் விருப்பத்தை மீறி அவளை நீ தக்க வைத்துக் கொள்வாயா? உன்னோடு இருக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பாயா? அப்படி நிர்பந்திக்கிற உரிமை நமக்கு இல்லை. அவளுக்கு நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய உரிமை உண்டு, அவளை நீ விவாகரத்து செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட உரிமைகள் நிலைநாட்டப்படுது? கோர்ட்டுக்கெல்லாம் போனோம்னா விவாகரத்து கிடைக்குமா? இஸ்லாத்துல இவ்வளவு உரிமை இலகுவாக்கப்பட்டிருக்கு, அதை மிஸ்யூஸ் பண்றோம் நிறைய பேர், ஆணும் சரி பெண்ணும் சரி. கோர்ட்ல அந்த உரிமையே கிடையாது. நிறைய சினிமா பிரபலியங்கள், அரசியல் பிரபலியங்கள்லாம் கோர்ட்டுக்கு விவாகரத்துக்கு போகாமலேயே இன்னொரு துணையை ஏற்படுத்தி கொள்ளார்களவா? என்ன காரணத்தினால? கோர்ட்டுக்கு விவாகரத்திலே போக மாட்டாங்க, அவங்களா இன்னும் ரெண்டாவது, அடுத்து மூணாவது லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். எதனால? கோர்ட்டுக்கு போனா இப்ப ஆகிற காரியம் இல்லை, இப்போதைக்கு நடக்காது. 30 வயசுல விவாகரத்துன்னு கோர்ட்ல போட்டோம்னா விவாகரத்து கொடுப்பாங்க, ஒரு 80 வயசுல கொடுத்துருவாங்க. எத்தனை வயசுல? 80 வயசுல அவர் கம்ப ஊனிட்டு வருவார். எதுக்கு கோர்ட்டுக்கு வரிய? இந்த விவாகரத்து கொடுக்குறாங்க, இனிமே ஒரு விவாகரத்து கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? இதுக்கப்புறம் அவங்க கோர்ட் அவர் 2 பேரையும் பிரிச்சா என்ன, சேர்த்தா என்ன? சரி விவாகரத்து கொடுக்குறாங்கல்ல, அந்தப்பா இங்க விவாகரத்து கேட்டம்பாங்க, அவளை எப்போ சுடுகாட்டுல புதைச்சாச்சு. அவர் 25-28 வயசுல கேட்டிருப்பார், கொடுத்திருந்தா அவர் இன்னொரு வாழ்க்கையை தேடி இருப்பார். அவளை 70 வயசுல சுடுகாட்டுல புதைச்சிட்டு இவரை 80 வயசுல கிழவனை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு உங்கள் இருவரையும் நாங்கள் பிரித்து வைக்கிறோம். இதுக்கப்புறம் பிரிச்சா என்ன, சேர்த்தா என்ன? இதான் கோர்ட்டு நடைமுறை, இந்திய நடைமுறை. ரசூலுல்லாஹ் அங்க கிட்ட வந்து சொல்றாங்க, சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சபையில சொல்லத்துக்கு அந்த அம்மா தயங்குது, ஆனா காரணம் வேலிட் ரீசன் தான். கணவரை கூப்பிடுறாங்க, பிரிச்சிருங்கட்டாங்க, விவாகரத்து கொடுத்துருங்க, ஏமா நீ இதான் இருமா, அதுக்கப்புறம் வாழ்க்கையை நீ தேடிக்கமா. இஸ்லாத்துல எல்லாங்க திருமணம் செய்துவிட்டு கணவன் இறந்து விட்டாலோ அல்லது கணவன் விவாகரத்து செய்து விட்டாலோ மறுமணம் இருக்குல்ல, மறுமணம், அது இஸ்லாம் அளவிற்கு எளிமைப்படுத்தப்பட்ட மாதிரி வேறு எங்கேயுமே எளிமைப்படுத்தப்படலை. மறுமணம், கணவன் இறந்துட்டார் அல்லது கணவன் விவாகரத்து கொடுத்துட்டார், இப்ப அந்த பெண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குல்ல. கணவன் விவாகரத்து பண்ணிட்டு அதோட அந்த பெண்ணின் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? கணவன் இறந்து போயிட்டு அதோட அந்த பெண்ணின் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு ஆணுக்கு வாழ்க்கை இருக்குல்ல. ஒரு ஆண் விவாகரத்து பண்ணிட்டா ஊர் உலகத்துல எல்லாரும் 1 வருஷம் கூட ஆயிருக்காது. ஏன்? இந்த பக்கம் விவாகரத்து ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பொண்ணு பார்க்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆணுக்கு நடக்குதா இல்லையா? இறந்துட்டாங்க, ஆணுக்கு சோகம் தான், இல்லாமலாம் இல்லை. 1 வருஷம், 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணா, அவங்க தம்பி, அவங்க நண்பர்கள் எல்லோரும் அந்த ஆணை அவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட நச்சரித்து இன்னொரு கல்யாணம் பண்ணுப்பா, என்னப்பா இப்படி இருக்கிற, கல்யாணம் பண்ணு, பொண்ணு பார்க்கணும் நாங்க என்று சொந்த பந்தங்கள், முற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வலியுறுத்தி அந்த ஆணை இன்னொரு திருமணம் செய்ய வைக்கிறார்கள். அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டால் கூட ஒரு கட்டத்தில் சொந்த பந்தங்கள் கூறியதற்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் தம்முடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டும் அந்த ஆண் இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்கு எளிதில் வந்து விடுகிறார். மார்க்கத்தில் தப்பில்லை, இதான் நல்லது, இதான் வரவேற்கத்தக்க நிலை. ஆனா இந்த நிலை பெண்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இந்த நிலை பெண்களுக்கு இருக்கா? மறுமணம் இதே மாதிரி பெண்களுக்கு இலகுவா இருக்கா? ஆண் இறந்து போயிட்டாரு, ஆண் விவாகரத்து பண்ணிட்டானா அந்த பெண்ணின் மறுமணத்தை பற்றி பேசுவதற்கு குடும்பத்தில் ஆள் இருக்கா? அந்த பெண்ணின் மறுமணத்தை பற்றி பேசுவதற்கு குடும்பத்தில் ஆள் இருக்கா? தந்தை பேசுறாரா? பேச முடியுதா? சகோதரன் பேச முடியுதா? சொந்த பந்தங்கள் பேசுறாங்களா? இப்போ உள்ள காலத்திலே இப்படின்னா நீங்க 1400 வருஷத்துக்கு முன்னால யார் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இஸ்லாம் பேசுச்சு, பெண்ணின் மறுமணத்தை பற்றி இஸ்லாம் பேசியது. அரபு மண்ணில் அந்த இயல்பான சூழல் இருந்தது. மறுமணம் அங்க ஒரு டாபிக்கே இல்லை, அது ஒரு பெரிய புரட்சி அங்க கிடையாது.
மிக இலகுவாக மறுமணம் நடைபெறும். நீங்க பாருங்க, ஒரு பெண் டாக்டர் ஷாலினின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருக்கிறாங்க தெரியுமா? சன் டிவியில் ஏனைய தொலைக்காட்சியில எல்லாம் தொடர்ச்சியா பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் பெண்ணியல் ரீதியான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவங்க. இஸ்லாத்தின் எல்லா கருத்துலையும் அவர்கள் உடன்படக்கூடியவர்கள் அல்ல. ஆனா அவங்க சொல்றாங்க, அந்த ஷாலினி அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தது பெண்ணின் மறுமணம், அது சார்ந்த டாபிக். ஏன் எல்லா சமூகத்திலையும் எல்லா காலத்திலையும் பெண்களின் மறுமணம் என்பது அது பேச மாட்டாங்க, அது அமைதியா இருக்கிற இடம். அந்த பெண்ணாக கூட வாயை திறந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது அமைதியாகவே கடந்த அந்த பெண்ணின் ஆசைகள், அந்த பெண்ணின் உரிமைகள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய சூழலில் மறுமணத்தை பற்றி உறக்க பேசியது இஸ்லாம். ஆகையினால் இஸ்லாத்தின் கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கணும். இஸ்லாத்துல மறுமணம் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒன்று. ஆனா நம்ம சூழல்ல அப்படி பார்க்கிறோமா? இப்போது வேண்டுமானால் கொஞ்சம் காலம் மாறி வரலாம், சூழல் கொஞ்சம் மாறலாம். இப்போதும் அது சிரமம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால உள்ள நிலையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுது. பெண்கள் வீட்டில் எப்படி நடத்தப்படுவாங்க? ஆணுக்கு போட்டியா பேசக்கூடாது, ஆணுக்கு போட்டியா பேசக்கூடாது. ஏன்? ஆணு தான் சத்தம் போட்டு பேசுவா, பெண்ணு அடங்கி போகணும். அவள் எந்த கருத்தையும் சுதந்திரமாக வெளிப்படுத்தக்கூடாது. இப்படித்தான் பெண்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நடத்தப்படுறாங்க. கருத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை இல்லை. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் சரியான கருத்துக்களை அவர்கள் சொல்வதற்குண்டான முழு சுதந்திரத்தையும் உரிமையையும் இஸ்லாம் வழங்குது. கணவன் முன்னால் எப்ப பார்த்தாலும் பெட்டி பாம்பா அடங்கி இருக்கணும், பேசவே கூடாது, வாயவே திறக்கக்கூடாது, அப்படிலாம் இல்லை. இஸ்லாத்துல அப்படி கிடையாது. தாராளமா பேசுற வேண்டிய இடத்துல நீ பேசு. நம்ம காலத்துல எல்லாம் பாருங்க, நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாம், இப்ப அதுல எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில பரக்கத்தான் பேசுவாங்கன்னு வைங்களேன். இப்ப பேசுறதுக்கு பெண்களுக்கு வீட்டுல வந்து பெட்டி பம்பா அடங்கி இருக்கிறாங்க, பேச உரிமை இல்லை, அப்படிலாம் இல்லை, பேசதான் செய்யறாங்க. இஸ்லாம் அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு அதுக்காண்டி நம்ம சொல்றோம். நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வேணா நிலைமை வேலையா இருக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னால நம்ம அம்மாமார்கள் அல்லது நம்ம பாட்டிமார்கள்லாம் புருஷன் பேரையே வாயினால சொல்ல மாட்டாங்க. யார் அரசாங்க அதிகாரி வந்து கேட்டாலும் சரி, கவர்மெண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, நம்ம வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க, சென்சஸ் எடுப்பாங்க. வீட்டுல அவர் இருக்கிறாரு, இவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்க எல்லா பேரும் சொல்லிடுவாங்க. அந்த அவர்னு முடிச்சிருவாங்க. அவர் யார்? அவர் அது பேர் நான் சொல்ல மாட்டேன்ல. பேர் சொல்லாட்டி குடியுரிமையே பறிச்சாலும் சரி பேரை சொல்ல மாட்டோம். பேர பிள்ளைய கூப்பிடுவாங்க, எப்பா வாப்பா. பேர பிள்ளைன்னு சில நேரத்தில் அவங்க பேரையே வச்சிருவாங்க. யாரு? அவங்க கணவர் பேரையே பேர பிள்ளைக்கும் சில நேரத்தில் வச்சிருவாங்களா? அப்ப பேர பிள்ளையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவனை கூப்பிட்டு உன் தாத்தா பேரை சொல்லு. அவன் முழிப்பான், தாத்தா பேரா? உன் பேரை தண்டா சொல்லுடா. அவன் பேரை கடைசியில் சொல்லி அவன் என்னத்தையோ காதுல ஒண்ணு வாங்கி எதையோ ஒண்ணு எழுதிட்டு போயிடுவான். முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வர்றோம்? கணவன் பேரையே சொல்ல மாட்டாங்க நம்ம சமூகத்தில், நம்ம சூழல்ல. கணவனுக்கு முன்னால நேருக்கு நேரெல்லாம் உட்கார்ந்து அமர முடியுமா? அமருவார்களா? கணவன் இப்படி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார், ஆப்போசிட்ல மனைவி உட்காருவாங்களா? இப்ப காலத்தை பத்தி பேசல. இப்ப கணவர் கீழே உட்கார்ந்து இருப்பாரு, மனைவி மேல உட்கார்ந்து இருப்பாங்க. ரொம்ப நார்மல், இயல்பாயிருச்சு. அல்லது 2 பேரும் சரிசமமா கூட உட்கார்ந்து இருப்பாங்க, அது தப்பே இல்லை. அதை பத்தி இப்ப நம்ம பேசல. முன்பு அந்த நிலைமை இருந்துச்சா? கணவர் மேல இருந்தா பெண்ணு கீழே தான் உட்கார்ந்து இருக்கணும், மனைவி கீழே தான் உட்கார்ந்து. அப்ப எப்படி ஒரு பெண்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால கூட பெண்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, பேச்சுரிமை இல்லை. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கணவன்கிட்ட பேசக்கூடிய உரிமையையும் தர்க்கம் செய்யக்கூடிய உரிமையையும் பெண்களுக்கு கொடுத்துருச்சு. இஸ்லாம் அந்த உரிமையை கொடுக்குது, அது அவளுக்கான உரிமை, யாரும் அதை பறிக்க இயலாது. எந்த அளவுக்கு நீங்க எப்படி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியான ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க. அரபு உலகத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா இழிவுன்னு கருதப்பட்ட ஒரு சமூகம், ஒரு சூழல். அந்த சமூகம் பிற்பாடு எப்படி மாறுது? பரீரா என்கிற ஒரு பெண்மணி, சஹாபி பெண்மணி, அவங்க ஒரு அடிமை. முகீஸ் என்கிற இன்னொரு அடிமை, அந்த அடிமை திருமணம் செய்து வைத்திருந்தார்கள். அடிமைகளுக்குள்ள எஜமானர்களின் ஒப்புதலோடு திருமணம் நடைபெறக்கூடிய சூழலும் இருந்துச்சு. அப்ப பரீராங்கிற ஒரு அடிமை பெண்மணி முகீஸ் என்கிற ஒரு அடிமை ஆன கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. 2 பேருமே அடிமை, கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா இருக்கிறாங்க. எஜமானர்கள் சம்மதிச்சா இருக்கலாம், அவங்க எஜமானர்கள் சம்மதிச்சிருக்கிறாங்க, கணவன் மனைவியா இருக்கிறாங்க.
இப்போ ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல்? ரெண்டு பேருமே அடிமை தானே. பரீராவை ஆயிஷா அவங்க விலைக்கு வாங்கினாங்க, பரீராவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பரீராவை ரிலீஸ் பண்றாங்க, விடுதலை செய்யறாங்க. அப்ப மனைவி ரிலீஸ் ஆயிட்டாங்க, சுதந்திர பெண்ணா மாறுறாங்க. அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அடிமை முறை இருந்தது. பிற்பாடு இஸ்லாம் அந்த அடிமை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழித்து விட்டது. அது டாபிக் வேற. அந்த நேரத்தில் முழுமையா அடிமை கலாச்சாரம் ஒழிக்கப்படல. பரீராவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ரிலீஸ் ஆயிட்டாங்க, சுதந்திர பெண்மணியா மாறுறாங்க. முகைஸுக்கு உரிமை கிடைக்கல. சுதந்திரம் ஆன உடனே பரீரா அவங்க நினைக்கிறாங்க, இனிமே இவர் கூட நம்ம ஏன் வாழணும், நமக்கு தான் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை புதிய கோணத்தில் நான் மறுபடியும் புதுசா நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு பிடித்த சுதந்திரமான ஒரு நபரை நான் தேர்வு செய்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற முடிவை பரீரா எடுக்கிறாங்க. பரீரா பிரிகிற முடிவு எடுக்கிறாங்க. முகைஸுக்கு ரொம்ப வருத்தம், கணவனுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்? அவர் இந்த பெண்மணியோட ரொம்ப அட்டாச் ஆயிட்டார். எப்ப பாரு பரீரா பரீரானே சொல்லிக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப பிரியமா பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் ரசூல்லா பார்க்கறாங்க, என்னடா ரெண்டு பேரும் பிரிய போறாங்க. இந்த நேரத்தில் இந்த சூழல்ல ரசூல்லா பார்க்கறாங்க, முகைஸ் ரொம்ப கவலைப்படுறார், கணவர் ரொம்ப கவலைப்படுறார். அப்ப ரசூல்லா பரீராட்ட போய் பேசுறாங்க. யாருக்காக? முகைஸுக்காக வேண்டி பேசுறாங்க. பரீரா, முகைசு எப்ப பார்த்தாலும் பரீரா பரீரான்னு உங்க ஞாபகமா தானே இருக்கிறாரு, நீங்க சேர்ந்து வாழக்கூடாதா? நீங்க அவரையே தேர்வு செய்ய, கணவனை அவரையே தேர்வு பண்ண வேண்டியதானே, சேர்ந்து வாழுங்களேன், சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. முகைஸ் மீது உள்ள பிரியத்தினால. ரெண்டு பேருமே நல்ல ஆளுதான், ரெண்டு பேருமே நல்ல நபர்கள், சாலிகான நபர்கள். அப்ப பரீரா கேட்டாங்க ரசூலுல்லாஹ் தான் கவனிக்கணும், எப்படிப்பட்ட உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கு பாருங்க. பரீரா ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது நீங்க இறைவனின் தூதர் என்கிற அடிப்படையில் எனக்கு உத்தரவிடுகிறீர்களா, உங்களது தனிப்பட்ட கருத்தா? உங்களது தனிப்பட்ட கருத்தா? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோணத்தில் எனக்கு உத்தரவிடுகிறீர்களா, அல்லது மனிதன் என்கிற முறையில் எனக்கு ஒரு பரிந்துரை நீங்கள் செய்கிறீர்களா? என்ன ரெண்டுல எது? என்ன ரசூலுல்லாஹ் ரெண்டு நிலையுமே இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், திடீர்னு மார்க்க உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள், தனிப்பட்ட மனிதராக இருந்து கொண்டு சுயமான கருத்துக்களையும் சொல்வார்கள். இரண்டில் எது? ரசூலுல்லாஹ் பரீராட்ட சொன்னாங்க, இன்னமான அஷ்ஃபஉ, இது மார்க்க சட்டம்லாம் இல்ல, நான் தூதரா பேசலாமா, இப்போ நான் ஒரு மனுஷனா தான் பேசுறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட பரிந்துரை தான் நான் சொல்கிறேன். உங்க பரிந்துரையா? லா ஹாஜத லீ ஃபீஹி, அப்படின்னா எனக்கு இது தேவையில்லை. நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக ஒன்றை சொன்னால் அதை நான் பற்றி பிடிப்பேன், அதில் தான் என்னுடைய வாழ்வு இருக்கிறது, அதில் தான் என்னுடைய உயர்வு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக சொன்னாதை நான் கேட்பேன். உங்க தனிப்பட்ட கருத்து, உங்கள் சுய கருத்து, அதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை. முகைஸை விட்டு நான் பிரிவதுதான் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பாருங்க, பெண் குழந்தை பிறந்தா இழிவு, பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு சோதனை, கவலை, பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் கொண்ட சமூகம் பிற்பாடு எப்படி மாறுது? அல்லாஹ்வின் தூதர்கிட்டயே உரையாடுறாங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்டயே வாக்குவாதம் பண்றாங்க. நீங்க தூதரா சொல்றீங்களா, தனிப்பட்ட நபரா சொல்றீங்களா, எந்த கோணத்தில் சொல்கிறீர்கள்? தனிப்பட்ட நபரா, இந்த கருத்து எனக்கு தேவையில்லைன்னாங்க. இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கான உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன பார்க்கணும்னா, இப்படி ஏராளமான உரிமைகள், வழிபாட்டு உரிமை, கல்வி கற்கிற உரிமை, பேசக்கூடிய உரிமை, இவ்வளவு உரிமைகளை வழங்கியிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பலன்களை நாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு மற்றவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம பார்த்தா தான் இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு உயர்நிலையை தந்திருக்குது, இந்த இஸ்லாத்தினால் நான் எந்த அளவுக்கு பலன் அடைகிறேன் என்பதை புரிய முடியும். வரதட்சணையை ஒழிச்சதெல்லாம் இஸ்லாம் நமக்கு செஞ்ச ஒரு பெரும் பேர் அல்லவா? நம்ம காலத்துல கல்யாணம் பண்றதா இருந்தா வரதட்சணை எவ்வளவு அநியாய கொடுமையெல்லாம் இருந்துச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்றது அவ்வளவு சாமானியமா? நம்ம அம்மாமார்கள், அவங்களுடைய அம்மா, நம்முடைய பாட்டிமார்கள் எல்லாருமே திருமணம் எப்படி வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம். மகருங்கிற ஒரு டாபிக்கே கிடையாது. மகர் கொடுப்பாங்க. எவ்வளவு? 101 ரூபா. 101 ரூபா மகர். 101 ரூபா மகர் கொடுக்கும்போது வரதட்சணை எவ்வளவு தெரியுமா? 50,000. 50,000 அங்கிருந்து வரதட்சணையை வாங்கிட்டு, அது பணமா மட்டும், அது போக நகை எல்லாம் வேற. மகர் எவ்வளவு? 101 ரூபா. 101 ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இன்னும் சில பேர் ரொம்ப பெருந்தன்மையா இருந்தாங்கன்னா 501 ரூபா போட முடியும். அங்கிருந்து வர்றது 50,000. அந்த 50,000 இவர் கொடுக்குற மகரை 501. அந்த 1 ரூபா பிச்சை காசு எதுக்கு தெரியல, அதை வச்சு என்ன பண்றது தெரியல. ஒரு சடங்கு 101, 501. அதை தாண்டி மகர் கிடையாது. 501 தாண்டி மகர் கிடையாது.
ஆனா வரதட்சணை 50,000 அப்பமே. இப்பம்லாம் நீங்க பிற சமூகத்தில் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாருங்க. பிற சமூகத்தில் கல்யாணம் வரதட்சணைன்னா எவ்வளவு தெரியுமா? கிலோ கணக்கில் நகை, லட்சக்கணக்கில் பணம், அது போக வீடு, மாப்பிள்ளைக்கு வீடு, மாப்பிள்ளைக்கு பைக்கு, வீட்டுக்கு தேவையான பொருள், கட்டில், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் எல்லாம் பேக்கப். மாப்பிள்ளையை காசு கொடுத்து வாங்குறது தான். கிட்டத்தட்ட அவன் அமேசான்ல வாங்கி விற்கிற மாதிரி தொகை கொடுத்து அவனை வாங்கியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. யாரு பர்ச்சேஸ் பண்றா? பொண்ணு வீட்டில் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவனை வாங்குறதுக்கு பதிலாக இவ்வளவு கொடுக்குறாங்க, கொடுத்து வாங்குறாங்க. அவன் திருமணம்னா அவன் எவ்வளவு சிரமப்படுறான். சொத்தை விற்கிறாங்க. அவன் பிற சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு சொத்தை விற்கிறார்கள். அந்த நிலைமை நம்ம சமூகத்தில் இருக்கா? நம்ம அப்படி கஷ்டப்படுறோமா? 30 வருஷத்துக்கு முன்னால கஷ்டப்பட்டோம். இஸ்லாத்தின் நமக்கு நிலைநாட்டப்பட்ட உரிமையை மக்கள் மத்தியில் சொல்லியதற்கு பிறகு, எடுத்து பிரச்சாரம் செய்ததற்கு பிறகு நம்ம கஷ்டமா? திருமணம் எவ்வளவு எளிமையா போயிடும். எந்த அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறுகிறது. ஒரு பெண்ணு ஆணிடத்துல கேட்கிறான், மகர் எவ்வளவு கொடுப்பீங்க? அவன் சொல்றான், ஒரு 2 லட்சம் ரூபாய் தர்றேன். 2 லட்சம் பத்தாது, 3 லட்சம் டிமாண்ட் பண்றான் பெண்ணு. 4 லட்சம். அவன் விழிப்பிதுங்கி நிக்கிறான். பாய், இதுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க பாய். எது? மகர் ரொம்ப கூடுதலா கேட்கிறாங்க, நகையெல்லாம் கேட்கிறாங்க. பவுன் கணக்கில் தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு பவுன்ல நான் போட முடியுமா? அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க பாய்ன்னு சொல்லக்கூடிய நிலைமை மாறுது இல்ல. வரதட்சணை இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இழிவா பார்க்கப்படுற நிலைமா இருக்கு. அப்படியே ஒளிச்சு மறைச்சு பேசி, நைஸா பேசி, வரதட்சணை நீங்க தரணும், அது சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, சொல்லாம தரணுங்கிற அளவுக்கு நிலைமை மாறுது இல்ல. அப்ப இஸ்லாத்தின் மூலமா நாம் அடைந்த நன்மைகள், இஸ்லாத்தின் மூலமா நாம் அடைந்த உயர்வுகளை எல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து பெண்களாகிய நாம இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்ய போறோம்னு யோசிக்கணும். இவ்வளவு உரிமை எனக்கு நிலைநாட்டிய இந்த மார்க்கத்துக்கு, என்னுடைய வாழ்வுரிமை, என்னுடைய சொத்துரிமை, என்னுடைய பிரச்சார உரிமை, எனக்கான எல்லாவித சுதந்திரத்தையும் நிலைநாட்டிய இந்த மார்க்கத்திற்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போறேன்? அப்படி ஒவ்வொரு பெண்களும் யோசிக்கணும். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ரொம்ப இலகுவா விமர்சனம் பண்றாங்க. அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த விமர்சனத்தை மறுப்பு தெரிவிக்கிற வகையில் நம்ம பிரச்சாரம் பண்றோமா? சமூக வலைத்தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் போடுறாங்க. ஒன்னும் தேவை இருக்காது, அதையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய கருத்துக்களை போட வேண்டியதானே? இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற உரிமைகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லலாம் அல்லவா? இவங்க எதையெல்லாம் பேஸ்புக்ல போடுவாரு, இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க, செல்ஃபி போட்டோவெல்லாம் எடுத்து போடுவார். ஆம்பளையும் சரி பெண்களும் சரி, இளம் வயது பெண்கள் கூட 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீ கடைக்கு போறது, அங்க வாய் கோணிரும். 4 பேருக்கு வாய் கோணிச்சு, பக்கவாதம் வந்த மாதிரி கோணிச்சினாலே விளங்கிடணும் இது செல்ஃபி எடுக்க போறாங்க, இந்த குரூப் செல்ஃபி குரூப். இப்படி போயிடும். இப்படி போய் இப்படி செல்ஃபி எடுத்துக்குவாங்க, எடுத்து ஃபேஸ்புக்கில் ஏற்றி விடுறது, இன்ஸ்டாகிராமில் ஏற்றுறது. எதுக்கு நம்ம போட்டோவை அப்படி ஏற்றணும்? அதில் என்ன யூஸ் இருக்கு? அதுக்கு பதிலாக ஒரு நல்ல 4 கருத்துக்களை சொல்லலாம் அல்லவா? இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படும் போது அந்த பொய் பிரச்சாரத்தை தகர்ப்பதற்கு நம்மால் என்ற பங்களிப்பை நாம் செய்யலாம் அல்லவா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமையை நம்ம நிலைநாட்டணும். இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயம்லாம் முஸ்லிம்கள் நமக்கு நல்லாவே தெரியும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இஸ்லாத்துல பெண்களுக்கு எந்த அடிமைத்தனம் இல்லைங்க, ஹிஜாப்லாம் எங்களுக்கு நல்லதுங்க, எங்க கண்ணியமான ஆடை இது என்று நாம சொல்லணும், நீங்க சொல்லணும். இந்த மார்க்கத்தால் ஒரு பெண்ணாக நான் அடையக்கூடிய நன்மை என்ன என்பதை நீங்கள் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொன்னால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது சொல்லப்படுகிற பழிச்சொற்கள் துடைத்து எறியப்படும். இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.